உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். டீலிமிட்டேஷன்ல உண்மையிலேயே ஸ்டாலின் அசிங்கப்பட்டு நிக்க போறார் அப்படிங்கிறது மட்டும் இப்ப உறுதியா தெரிய வந்திருக்கு. டீலிமிட்டேஷன்னா என்ன அப்படிங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாம அதுக்கு ஒரு போராட்டம் நடத்துறதாவும், நாளைக்கு கருப்பு கொடியை தூக்கிட்டு வீட்டுல வாசல்ல எல்லாரும் நின்னுங்க அப்படின்னு சொல்லியும் திமுக தரப்புல அறிவிச்சிருக்காங்க. உடனே நாளைக்கு நம்ம உடன்பிறப்புகள் 200 ரூபாய் கொத்தடிமைங்க, அவங்களுக்கு அடிமை வேலை பார்க்கக்கூடிய கூட்டணி கட்சிங்க எல்லாம் நாளைக்கு கருப்பு கொடியை தூக்கிட்டு வந்துருவாங்க. இப்ப உண்மையை நான் சொல்றேன், தெருவுல அசிங்கப்பட்டு அம்மனமா நிக்க போறீங்க அரசியல்ல. அதுதான் நடக்க போகுது. டீலிமிட்டேஷன் பில்லுல எங்கேயாவது மக்கள் தொகை அடிப்படையில தொகுதிகள் குறைக்கப்படும் கூட்டப்படும் அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா? நம்ம தமிழ்நாட்டு ஊடகங்கள் இருக்காங்கல்ல, அவளுக்கு சமமானவனுங்க. எந்த அடிப்படை அறிவுமே இல்லாம நாங்க அன்னைக்கு இந்திரா காந்தி மக்கள் தொகையை குறைக்க சொன்னாங்க, ஒருவனுக்கு ஒருத்தி நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னாங்க, அதனால நாங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி மக்கள் தொகையை குறைச்சோம், அதனால போய் எங்களுக்கு இப்படி ஒரு தண்டனையா அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டத அப்படியே ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கானுங்க, அறிவாலயத்துக்கிட்ட எச்சியலும்பு பொறுக்கிட்டு. ஆனா உண்மையிலேயே டீலிமிட்டேஷன் சார்ந்து பில்லுல ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே அப்படியே நீங்க சொல்றதுக்கு தலைகீழா இருக்கு. அதனால இந்த டீலிமிட்டேஷன் நாளைக்கு பில்லு பாஸ் ஆன உடனே அதுல இருக்கிற உண்மைகளை அப்படியே எடுத்து பரப்புங்க. இல்லன்னு வச்சுக்கீங்களேன், இவங்க தமிழ்நாட்டோட எண்ணிக்கையவே குறைச்சிட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தூக்கிட்டு வருவாங்க. எதுக்கு நாளைக்கு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் வரைக்கும் போறாங்கன்னா, டோட்டலா தேர்தல் களம் மாறி போச்சு. திமுக ஓட்டு கேட்டு போனாலே ஓட விட்டு அடிக்கிற நிலைமைக்கு மாறிடுச்சு. இப்ப வேற வழியே இல்லையா? அதனால பாஜக உள்ள வருது, ஐயோ தமிழ்நாட்டோட நலனை இப்படி எடப்பாடி இறகு வச்சுட்டாரு. உண்மையிலேயே மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தா ஒரு புத்தகம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த புத்தகத்தை எடுத்து படிக்காமலே ஐயோ இதுல எங்களை ஆத்தா மாத்தான்னு திட்டி இருக்கான் அப்படின்னு சொன்னா எவ்வளவு கேவலமா இருக்கும். முதல்ல வாங்கு, பிரி, படி, அப்புறம் ஏத்துக்கிறதா இல்லையாங்கிறத அப்புறம் சொல்லு. இந்த மசோதாவில என்ன சரத்து இருக்குன்னு இன்ன வரைக்கும் தெரிய வரல, விவாதத்துக்கு எடுக்கப்படல. நாளைக்கு என்னமோ வச்சு பில்ல பாஸ் பண்ற மாதிரியே இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா உண்மையிலேயே அங்க இருக்கிறது என்னன்னா, இந்தியாவில் இருக்கிற 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மொத்தம். இதுல தமிழ்நாட்டோட மதிப்பீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.2, நம்ம கிட்ட 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அது மாதிரி 245 ராஜ்யசபா உறுப்பினர்கள். இது எல்லாத்துலயுமே நம்ம ஒரு 7.2% கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம். இதுல குறைஞ்சதுன்னு வச்சுக்கீங்களேன், நம்ம திமுக சொல்றத நம்ம எடுத்துக்கலாம். ஆக்சுவலா இங்க என்ன நடந்திருக்குன்னா, மக்கள் தொகை அடிப்படையில எந்த அடிப்படையில தொகுதி கூட்டப்படுதுன்னா, இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு 5 சட்டமன்ற தொகுதி வருது, சில இடத்துல 6 வருது, சில இடத்துல 4 வருது. சாதாரணமா ஒரு 7 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி இருக்காங்க. இப்ப ஒரு சென்னையில ஒரு தொகுதி அப்படின்னா ஒரு 7 லட்சம் ஓட்டு இருக்கு. இத அப்படியே மாத்தணும் அப்படிங்கறதுதான் இந்த வேண்டுகோள். இப்ப 788 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை மாத்த போறாங்க. அப்ப தமிழ்நாட்டுல 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, இத ஒரு 60 இல்ல 48 வரைக்கும் மாத்தக்கூடிய சூழல் அப்படிங்கறதா இருக்கு. இப்ப நம்ம 39 இருக்கக்கூடிய எம்பிக்களோட எண்ணிக்கை 60 போனா என்ன தப்பு? இதுதானே நமக்கு சாதகம். 7.2% குறைஞ்சதுன்னா கூட நீங்க கேட்கறதுக்கான நியாயம் அப்படிங்கிறதுக்கு இருக்கு. எதுவுமே இல்லாம டுபுக்கருத்த பண்ணி மாதிரியே கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்க ஏதோ பெரிய பிராடு பிள்ளைத்தன வேலையை பின்னாடி பார்க்க போறாங்க அப்படின்னு அர்த்தம். அதை மறந்துடாதீங்க மக்களே, அப்படி எதுவுமே அந்த பில்லுல கிடையாது. இப்ப எதுக்கு இந்த டீலிமிட்டேஷனை எடுத்துட்டு சுத்துறாங்க அப்படின்னா, திமுகவோட பிரதான வாக்கு வங்கியான அரசு ஊழியர்களுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது முழுக்க திமுகவுக்கு எதிராக போயிடுச்சு. இன்னைக்கு தமிழக தேர்தலுக்கான தபால் ஓட்டு அப்படிங்கிறது போடப்பட்டுச்சு. பரவலா நாம விசாரிச்ச வகையில எப்பவுமே அதிமுகவுக்கு தபால் ஓட்டு அப்படிங்கிறது போகவே போகாது. நீங்க திமுக படுதோல்வியை சந்திச்ச தேர்தல்ல கூட முதல் சுற்று அப்படின்னு தபால் ஓட்டு என்ன ஆரம்பிச்சா திமுக தான் முன்னிலையில இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு போடப்பட்ட தபால் ஓட்டுகள்ல 100க்கு 70% ஓட்டுகள் டிவிகே பக்கம் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வருது. அப்ப அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் திமுகவை கைவிட்டுட்டாங்க. தேர்தல் பணிக்கு போகக்கூடிய எல்லாருமே திமுகவை கைவிட்டிருக்காங்க. காவல்துறையினர் மட்டும்தான் எப்பவுமே அதிமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க. மற்றவர்கள் எல்லாமே திமுக தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தது. அவங்க எல்லாமே இன்னைக்கு டிவிகேன்னு விசிலுக்கு ஓட்ட குத்தி தள்ளியிருக்காங்க.
இதுதான் திமுகவுக்கு ஒரு பெரிய பயம் அப்படிங்கிறது வந்துருச்சு. அதனாலதான் டீலிமிட்டேஷன் அப்படின்னு கூப்பிட்டு சுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டீலிமிட்டேஷன் பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறத கொண்டு வந்து நாம விதைச்சிட்டோம்னால மறுபடியும் விஜய் பக்கம் சிறுபான்மையினர் போக மாட்டாங்க, இஸ்லாமியர்கள் போக மாட்டாங்க, கிறிஸ்துவர்கள் போக மாட்டாங்க அப்படின்னு பயமுறுத்திடலாம் அவங்கள. நாங்க இல்லைன்னா பிஜேபி உள்ள வந்துரும், எப்படியாவது எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கேன், இல்லைன்னா பிஜேபி உள்ள வந்துரும், விஜய் ஒரு சங்கி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நாளையில இருந்து அதிகபட்ச பரப்புரை அப்படிங்கிறத பண்ணிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனை இங்க நடக்குது, அதையும் சேர்த்து மறைக்கணும். ரெண்டாவது, இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் காலையிலேயே கூட அதை பத்தி விரிவா பேசிட்டேன். இந்த 8000 ரூபாய் கூப்பனை கொடுக்கலன்னு ஒரு பெண் போய் கேட்டதுக்கு ஜாதி பேரை சொல்லி திட்டி அசிங்கப்படுத்தி விட்டுருக்காங்க. எங்கன்னா இந்த கிட்னி திருடன் மணச்சநல்லூர் கதிரவனோட தொகுதியில தான் இந்த வேலை நடந்திருக்கு. இந்த தொகுதி முழுக்க இவனுக்கு என்னமோ அவங்க அப்பா வீட்டு சொத்துல 8000 அடிச்சாந்து கொடுக்குற மாதிரி இந்தாங்கிறானுங்க. அது போலி டோக்கன். இப்ப தேர்தல் ஆணையம் அந்த டோக்கனை கூட விநியோகம் பண்ண கூடாதுன்னு தடை போட்டிருக்கு. இந்த 10 ரூபா இருக்கு பேரு, பாட்டிலுக்கு 10 ரூபா, அதுதான் இந்த மாதிரி ஐடியா கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே 20 ரூபா டோக்கன் கொடுத்த எடுப்பு சோறு தானே அது. இப்ப அந்த தான் இந்த பீஸ் தான் இப்படி இந்த 10 ரூபா போல இதான் இந்த ஐடியாவை கொடுத்துருப்பாப்லன்னு நினைக்கிறேன். இந்த 8000 கூப்பனை வீடு வீடா கொடுக்குறேன்னு இப்ப அதுக்கு தடை வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த போலி கூப்பனைய அது ஒரு அறியாத பாப்பா ஏதோ ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தது, சரி இதை வாங்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி போய் கேட்டிருக்கு. எனக்கு மட்டும் ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டது, அதை ஜாதி பேரை சொல்லி திட்டிருக்காங்க. சிந்துஜா அப்படிங்கிற அந்த பெண் இன்னைக்கு தூக்கு போட்டு இறந்து போயிருக்காங்க. திமுக அரசு செய்த பச்சை படுகொலை. இப்படி எல்லாத்தையும் கொண்டுட்டு யாரிட ஆட்சி பண்ண போறீங்க? எல்லாத்தையும் உங்களோட சுடுகாட்டுல போய் நீங்க தனியா படுத்துப்பீங்களடா? உங்களுக்கு புனந்தூக்க கூட ஒரு ஆள் வேணாமா? ஒரு பக்கம் கஞ்சம் கள்ளசாராயம் இப்படி கொண்டுகிட்டு இருக்கீங்க, இன்னொரு பக்கம் பாலியல் சீண்டல்ல பெண்கள் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் வழிப்பறி திருட அவன் ஊடு பூந்து கொலை பண்ணிட்டு இருக்கான். இப்ப பொய் வாக்குறுதி கருணாநிதியை கொடுத்து இந்த மாதிரியான வேலைகள் வேற பாக்குறீங்க. இதுல இவனுங்களுக்கு பேரு சமூக நீதி தாண்டிக்கலாம். கோபம் வருதா இல்லையா? அந்த பெண்ணோட உயிர் போயிடுச்சு. இது மாதிரி சென்னை மீஞ்சூர்ல மொட்டை மாடியில ஒரு பெண் படிச்சுட்டு இருக்கு. இது என்னடா கொடுமை இது? ஏடா அவ அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல அவளுக்கு அந்த நேரத்துல அங்க என்ன வேலை அப்படின்னு கேட்க தெரிஞ்சது உங்களுக்கு. கோவை மாணவி விவகாரத்துல அந்த நேரத்துல அங்க என்ன புடுங்க போனாலான்னு கேட்க தெரிஞ்சது. இப்ப அவ வீட்டு மாடியில வேண்டா இருக்கா கஞ்சா குடிக்கிறவங்க என்ன புடுங்க போனானா இல்ல கஞ்சா விற்க விட்டுட்டு நீங்க என்ன புடுங்கிட்டு இருக்கீங்களா? அதை விட உங்களுக்கு என்ன மணியாற்ற வேலையை தடுக்காம இருக்கிறதுக்கு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கா இல்லையா? வீட்டு மொட்டை மாடியில படிச்சுக்கிட்டு இருந்த பெண்ணிட்ட போய் பாலியல் சீண்டல் பண்ணிருக்கானுங்க, கஞ்சாவை போட்டுட்டு. அந்த பெண்ணு திரும்பி அந்த மாணவி அவங்களை தடுக்க முயற்சி செஞ்சப்ப அருவாளால வெட்டியிருக்கானோ. ஊடு பூண்டு கற்பழிக்கிறானுங்க. நீங்க நடத்துறது ஒரு ஆட்சி கருணாநிதினு சொல்லிட்டு இதுல 2.0 வேற நொட்டணுமா உங்களுக்கு? எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி கேளுங்க. ஐயோ இப்ப என்ன ஸ்டாலின் முதலமைச்சரா? இப்பவும் ஸ்டாலின் தான்டாப்பா முதலமைச்சர், காபந்து முதலமைச்சரா இருக்காரு. இப்பவும் போலீஸ்காரங்களை உங்க கையில வச்சுக்கிட்டு தானே 800 ரூபாய் டோக்கன் நோட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டிய வேலை நடக்குது. அதுக்கு நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்கு, எடுத்து வச்சிருக்கேன். அது அடுத்த வீடியோல நம்ம சிறப்பா போடுவோம். இந்த கூட்டம் எந்த வகையில பொய் சொல்லி வந்தாலும் துரத்தி அடிங்க, அடிப்பீங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து பேசுவோம்.